श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। श्री राघव यादवीयम முதல் ஸ்லோகம் அனுலோமம். வந்தேகம் தேவம் தம் ஸ்ரீதம் ரந்தாரம் காலம் பாசாயக ராமோ ராமாதிராவ்யாகோ லீலா மாராத்யோத்யே வாசே. வந்தே அகம் தேவம் தம் ஸ்ரீதம் ரந்தாரம் காலம் பாசாயக ராமக ராமாதிர் அவ்யாகஹ லீலாம் ஆர அயோத்தியே வாசே. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னவென்று பார்க்கலாம். அனுலோமமாக சேவிக்கும் பொழுது ராமாயணத்தினுடைய கதையையும், பிரதிலோமமாக சேவிக்கும் பொழுது பாரிஜாத அபகரணமும் இதில் காண்பிக்கப்படுகின்றது. எந்த ராமன் மனம் முழுவதும் சீதையினை பற்றிய நினைவோடு மலைகளை கடந்தானோ, ராமர் சீதையை தேடியவாறு மலைய பர்வதம், சஹ்ய பர்வதம் ஆகியவற்றை நடந்து கடந்தார் இல்லையா, அந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்றார். எந்த ராமன் மனம் முழுவதும் சீதையினை பற்றிய நினைவோடு மலைகளை கடந்தானோ, அவர் திரும்பி அயோத்தியை அடைந்து வெகு காலம் சீதையோடு இன்புற்றிருந்தானோ அந்த ராமனை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். ஸ்ரீதம் அப்படிங்கிற சொல் சீதையை மாத்திரம் அல்லாமல் ராஜ்யலட்சுமியையும் குறிக்கிறது. ஆகவே ராமன் அயோத்தி திரும்பி ராஜ்யத்தையும் அனுபவித்தார் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அயோத்தியில இருக்கிற கனக் பவன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கனக பவனம் அப்படிங்கிற கோவில். இது ஒரு காலத்துல ராமரும் சீதையும் தங்கியிருந்த அரண்மனையாக இருந்தது. கைகேயி ராமருக்கும் சீதைக்கும் அவர்கள் திருமணம் முடிந்து வந்தவுடனே சீதனமாக கொடுத்த மாளிகை இது அப்படின்னு சொல்றாங்க. ஆதி காலத்துல முழுமையாக தங்கத்தால கட்டப்பட்டிருந்ததுனால இந்த மாளிகைக்கு கனகபவன் அப்படிங்கிற பெயர் இருந்ததாகவும், ராமன் சீதை இருவரும் திருப்பி வைகுண்டத்துக்கு போன பின்னாடி குஜ மகாராஜா இதை பாதுகாத்து வந்ததாகவும் சொல்கிறார்கள். துவாபர யுகத்துல கிருஷ்ணர் இந்த மாளிகைக்கு வந்ததாக இங்கு உள்ள செய்தி குறிப்புகள் சொல்கின்றது. பின்னர் இந்த மாளிகை இயற்கை சீற்றத்தாலையும் படையெடுப்புகளாலையும் பாதிக்கப்பட்டு விக்ரமாதித்த மகாராஜாவால இந்த மாளிகை மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டதாக இங்கு உள்ள செய்திகள் சொல்கின்றன. பல படையெடுப்புகளாலும் இயற்கை சீற்றத்தாலும் பாதிக்கப்பட்டு கடைசியாக ராணி ரிஷபானு குன்வரியால இந்த மாளிகை பல மாற்றங்களுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பாக்குறது அவங்களால புதுப்பிக்கப்பட்ட மாளிகை தான். அதுக்கப்புறம் இத இப்போதைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் அப்பப்ப புதுப்பித்து கொண்டு வருகிறார்கள். இந்த மாளிகைக்குள்ள ஒரு கர்ப்பகிரகம் இருக்கு. அதுல ராமரையும் சீதையையும் அங்க விக்கிரகமா நிர்மாணிச்சு அங்க பூஜைகள் நடந்து கொண்டு வருகின்றது. காலையில 8 மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்படுகின்றது. 12 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கு. திருப்பி மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து இரவு 9 மணிக்கு ஆரத்தியுடன் இந்த கோவிலின் பூஜைகள் நிறைவடைகின்றன. மழைக்காலத்திலும் பனிக்காலத்திலும் இந்த ஆரத்தியினுடைய நேரங்கள் மாறுபடுகின்றது. இங்கே ராமர் அவர்களுடைய செல்ல குழந்தை போல பாவித்து விதவிதமான ஆடைகளால தினம் ஒரு நிறம் என விதவிதமான ஆடைகளால அலங்கரித்து வழிபடுவதுதான் முக்கியமான அலங்காரமாகவும் வழிபாடாகவும் திகழ்கின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.